ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவும் ப்ராசஸ் சின்க்ரனைசேஷனோட ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன் எங்கே தேவை? ஒரு கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸில். கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் என்ன பண்ணும்? காமனான மெமரி ஏரியாவையோ டேட்டாவையோ அட்ரஸ் ஸ்பேஸையோ வேரியபிளையோ ஷேர் பண்ணும். அந்த காமனான கோடை கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கொண்டுட்டு போய் வைக்கிறோம். அந்த கோடை ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேறு ஒரு ப்ராசஸ் இன்டர்ஃபியர் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் இந்த ப்ராசஸ் சின்க்ரனைசேஷனோட வேலை. ஒரு ப்ராசஸோ ஒரு த்ரெட்டோ கிரிட்டிக்கல் செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது வேறு ப்ராசஸ் எந்த இன்டர்ஃபியரும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்னாகும்? டேட்டா இன்கன்சிஸ்டன்சி ஆகும். இந்த ப்ராசஸை இன்னொரு ப்ராசஸோ த்ரெட்டோ டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் இந்த ப்ராசஸ் சின்க்ரனைசேஷனோட வேலை. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு மேலேயும் கீழேயும் 2 கோடு எழுதுகிறோம். ஒன்று என்ட்ரி கோடு, என்ட்ரி செக்ஷன்னு பேர் வைக்கிறோம். இன்னொன்று எக்ஸிட் செக்ஷன். என்ட்ரி செக்ஷனில் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனை முடித்தா தான் அது கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு போக முடியும். அப்போது வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் வரும்பொழுது இந்த என்ட்ரி செக்ஷன் என்ன பண்ணிடும்? அதை பிளாக் பண்ணிடும். ஆல்ரெடி ஒருத்தன் போயிருக்கான், நீ உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும்? இந்த என்ட்ரி செக்ஷன் பிளாக் பண்ணிடும். அந்த மாதிரி உள்ள கோடை எழுதணும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எக்ஸிட் செக்ஷனையும் ஒர்க் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? வேறு ப்ராசஸ் உள்ளே வர பர்மிட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வேறு யாராவது உள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் நோட்டிஃபை பண்ணணும். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்குள்ள இன்பில்டு கெப்பாசிட்டியோட டிசைன் பண்ணியிருப்பாங்க. யூசர் நம்மளே கிரிட்டிக்கல் செக்ஷனை சால்வ் பண்ணுறதுக்கு கோட் எழுதலாம், அதுக்கு நம்ம பேட்டன்ட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளமை, இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 4 இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், இன்னொன்று ப்ராக்ரஸ், அடுத்தது பவுண்டட் வெயிட்டிங், அடுத்தது ஆர்கிடெக்சுரல் நியூட்ரலிட்டி. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா ஒரு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்சஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேறு ஒரு ப்ராசஸ் உள்ளே வராது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் நம்ம எழுதுகிற கோடு. அதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இன்னொன்று ப்ராக்ரஸ். இப்போது கிரிட்டிக்கல் செக்ஷன் கோடு சும்மா இருக்குது, எந்த ஒரு ப்ராசஸும் உள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணல, அந்த கோடு அது வாட்டுக்கு இருக்குது. இப்போ ப்ராசஸ் 1 கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்சஸ் பண்ணணும். நான் வரேன், எனக்கு அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் ப்ராசஸ் P2ல் ஒரு கோடு இருக்குது. அது என்ன பண்ணுன்னா வேறு எந்த ப்ராசஸையும் உள்ளே வர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். அதாவது இதுவும் உள்ளே போகாது, யார்? P2வும் உள்ளே போய் கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாது, வேறு எந்த ப்ராசஸையும் உள்ளே போகவும் விடாது. அப்போது ஒரு ப்ராசஸை இன்னொரு ப்ராக்ரஸை தடுத்துக்கிட்டு இருக்குது, ஒரு ப்ராசஸோட ப்ராக்ரஸை இன்னொரு ப்ராசஸ் தடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆகாத மாதிரி ஒரு கோடை நம்ம எழுதணும். இந்த ப்ராக்ரஸும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனும் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளமுக்கு ப்ரைமரியான 2 ப்ராப்பர்ட்டிஸ். இதை மஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த கோடு. அடுத்தது பவுண்டட் வெயிட்டிங்கும் ஆர்கிடெக்சரல் நியூட்ரலிட்டியும் ஓகே செகண்டரி தான், ஆனால் ஃபஸ்ட்டு 2ம் மேண்டேட்டரி. பவுண்டட் வெயிட்டிங்னா ஒரு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற டைமை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இவ்வளோ நேரம் தான் இந்த ப்ராசஸ், எவ்வளோ நேரம் செய்யும்னே தெரியாது, எப்போ முடியும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ப்ராசஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கோடை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸ்க்கான டைம் இவ்வளோ தான், இந்த டைமில் அந்த ப்ராசஸ் அதோட எக்ஸிக்யூஷனை முடிச்சிருக்கணும் அப்படின்னு அதோட வெயிட்டிங் டைமை, வேறு ப்ராசஸோட வெயிட்டிங் டைமை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கோடு எழுதணும். அன்பவுண்டடாக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னே தெரியாத அளவுக்கு கோடை எழுதக்கூடாது. அடுத்தது
ஆர்க்கிடெக்சரல் நியூட்ரலிட்டி வார்த்தையிலே நமக்கு புரியும். ஒரு கோடு ஒரு சிஸ்டமில் ஒரு பிளாட்ஃபார்மில் ரன் ஆகுது அப்படின்னா அந்த கோடு எந்த சிஸ்டத்துலனாலும் ரன் ஆகணும். வேறு சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த சிஸ்டத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும், இந்த ப்ராசஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த மாதிரி கோடு எழுதக்கூடாது. ஒரு கோடு எழுதுனா அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இவ்வளோதான் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். தேங்க்யூ.